Hello my dear friends, இன்றைக்கு ஒன்றை நினைப்பூட்ட விரும்புகிறேன். I want to remind you something. நம்முடைய மனித இனம், our humankind has explored space 5%. ஆனால் நம்முடைய தேவன் படைத்த இந்த சமுத்திரத்தை மனித இனம் ஆராய்ந்தது வெறுமனையாக 2% மட்டும்தான், only 2%. ஏனென்றால் இதனுடைய ஆழம் எவ்வளவு என்று ஒருவருக்கும் தெரியாது. இதற்குள்ளாக இந்த ஆழம் அடக்கி வைத்திருக்கிறது என்னவென்று ஒருவரும் ஆராய்ந்து முடியாத அளவுக்கு அது பெரியதாக மிகவும் கடினமானதாக இருக்கிறது. இன்றைக்கு தேவன் நமக்கு ஒரு வார்த்தை நினைப்பூட்டுகிறார். இந்த கடலின் ஆழத்தை வைத்து நம்முடைய பாவங்களின் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நாம் கலங்கி கொண்டிருப்போம். நம்முடைய பாவங்கள், ஒருவேளை நம்முடைய பாஸ்ட் லைஃப் வச்சு நம்ம கலங்கி கொண்டிருப்போம். நான் இத்தனை அதிகமாய் பாவம் செய்திருக்கிறேன், இத்தனை அதிக அக்கிரமங்களை நான் செய்திருக்கிறேன் என்று. ஆனால் இன்றைக்கு அவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார் என்னவென்றால், கர்த்தர் மறுபடியும் திரும்பவும் நம்மேல் இறங்குகிறார். இறங்குவது மட்டுமல்லாமல் நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம் அடக்கி, நாம் செய்த அக்கிரமங்களை எல்லாம் அடக்கி நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டுவிட்டார். சமுத்திரத்தினுடைய ஆழத்திலே போட்டுவிட்டார். ஒரு மனிதனாலும் அறிய முடியாத அளவுக்கு, ஒரு மனிதனாலும் தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு, ஆராய்ச்சி செய்ய முடியாத அளவுக்கு ஆழமான இந்த சமுத்திரத்திலே நம்முடைய பாவங்களை அவர் போட்டுவிட்டார். எனவே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கிருபையாகிய கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பழைய வாழ்க்கை எல்லாம் அழிந்தது, பழைய பாவங்கள் எல்லாம் ஒழிந்தது. தேவன் நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை மாற்றி நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். எனவே பாவங்கள் நீக்கப்பட்ட நாம், பரிசுத்தராக்கப்பட்ட நாம் சந்தோஷத்தோடு பழைய மனிதனை மறந்து புதிய மனிதனாய் வாழ்வோம், புதிய மனுஷியாய் வாழ்வோம். நம்முடைய வாழ்வை தேவன் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.